ஆர்.என். ரவி அவர்கள் வந்த பொழுது தேசிய கீதத்தை சபாநாயகர் அப்பாவு படிக்காதிருந்தது, பாடாமல் இருந்தது. கவர்னர் வெளியே சென்ற போது அப்பா அவர்கள் அதை செய்யாமல் இருந்தது. தேசிய கீதத்தை பாடாமல் இருந்தது. முதல் தடவை அல்ல, இரண்டாவது தடவை அல்ல, பன்வாரிலால் புரோஹித் இருந்த போதே அப்படி செய்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் அப்பாவு அவர்கள் வேண்டுமென்றே ஆளுநருடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு இது ஒரு ஆளுநர் அடிக்கடி இனி தமிழக அரசாங்கத்துடன் மோதுவார். வரக்கூடிய 2024 பொது தேர்தலுக்கு அது திமுகவிற்கு பாதகமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆக மொத்தம் அப்பாவு சொல்லக்கூடிய கூற்றிலும் தமிழக முதலமைச்சர் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு செயலிலும் பலத்த வேறுபாடு இருந்தாலும் ஆளுநர் ஆர்.என். ரவி செய்தது சரியே. மகாராஷ்டிராவில் அசோக் சௌகான் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்கிறார் அவருடைய பதவியை. பிஜேபியில இணைய போவதாகவும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. உண்மை நிலவரம் என்ன சார்? உண்மை நிலவரம், அசோக் சௌகான் கூடிய விரைவில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டு எதிராக நேற்று கூட நட்டா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்ய வந்த ஜே.பி. நட்டா அவருடைய கொடுத்து திமுக என்பது டைனாஸ்ட் கட்சி என்று அதைத்தான் உணர்த்துகிறார்களே. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். நீங்க வாசகர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லி சாருடைய இன்டர்வியூ கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய சேனல்ல எதுவுமே வெளியாகலையே அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட்ஸ் கால் பண்ணியே கேட்டுட்டு இருந்தீங்க. சாரை இன்னைக்கு பிடிச்சி உட்கார வச்சிட்டோம். சார்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்கறதுக்கு சார் பதில் சொல்வதற்கு நாள் பூரா தயாரா இருக்காங்க. இருந்தாலும் முக்கியமான அப்டேட்கள், தமிழக சட்டமன்றத்தில இருந்து ஆளுநர் வெளியேறி சென்றிருக்காங்க. மகாராஷ்டிராவில் சௌகான் அவர்கள் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணியிருக்காங்க. பீகார்ல அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் களம் இன்னைக்கு மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டிய நிலையில இருக்கிறது. இப்படி பல்வேறு முக்கியமான தகவல்கள், அதுல பின்னணியில நடக்கக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் எல்லாமே நம்முடைய வாசகர்களோடு டெல்லி சார் அவர்கள் பகிர்வதற்கு தயாராக இருக்காங்க. வணக்கம் சார். நமஸ்காரம் 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 நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன் சார். சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நம்முடைய தமிழக சட்டமன்றம் இன்னைக்கு ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் 2 நிமிடங்கள் மட்டும்தான் ஆளுநர் உரையை படிச்சிருக்காங்க. 2 முக்கியமான காரணங்களையும் முன் வச்சிருக்காங்க. துவங்கும் போதும் இறுதியிலையும் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை. அதே நேரத்தில் முரண்பட்ட கருத்துக்கள், தகவல்கள் இந்த அறிக்கையில இருந்ததுனால தான் நான் படிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியேறி இருக்காங்க. இதை நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கும் நெல்லை சிவா அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். ஆளுநர் ஆர்.என். ரவி செய்தது சரி. ஆர்.என். ரவி ஆளுநர் சட்டத்திற்கு உட்பட்டு தமிழக அரசாங்கம் எழுதி கொடுத்த பேச்சை படிக்காது இருந்ததும் சரி. ஆனால் படிக்காது இருந்த பேச்சை எப்படி பத்திரிகைகள் பிரசுரிக்க முடியும், எப்படி செய்திகள் வெளியிட முடியும்? ஒன்று, அவரே சொல்லி இருக்கிறார், சட்டத்திற்கு முரண்பாடாக இருக்கிறது என்று. உதாரணத்திற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் போன்றவர்களை எல்லாம் நிந்தினால் அது இந்திய பொருளாதாரத்திற்கும் இந்திய சட்ட அமைப்பிற்கும் எதிராக இருக்கும் என்று ஆர்.என். ரவி சட்ட ரீதியாக கருதுகிறார். ஆக மொத்தம் ஆர்.என். ரவி அவர்கள் வந்த பொழுது தேசிய கீதத்தை சபாநாயகர் அப்பாவு படிக்காதிருந்தது, பாடாமல் இருந்தது. கவர்னர் வெளியே சென்ற போது அப்பா அவர்கள் அதை செய்யாமல் இருந்தது. தேசிய கீதத்தை பாடாமல் இருந்தது. முதல் தடவை அல்ல, இரண்டாவது தடவை அல்ல, பன்வாரிலால் புரோஹித் இருந்த போதே அப்படி செய்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் அப்பாவு அவர்கள் வேண்டுமென்றே ஆளுநருடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு இது ஒரு அவப்பெயர். ஆளுநர் தன்னுடைய பல அறிக்கைகளுக்கு அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி, ஜனாதிபதி திரௌபதி முர்மு போன்றவர்களுக்கு எழுதி வரக்கூடிய கடந்த 5-6 அறிக்கைகளில் சாராம்சமாகத்தான் ஆளுநர் இன்று தனது மன குமரலை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக மொத்தம் ஆளுநர் செய்தது சரி. தமிழக அரசாங்கம் ஆளுநருக்கு எதிராக இருந்தது தவறு. தமிழகத்தில் ஜனநாயகம் நிலைக்கப்படவில்லை. அதை ஆளுநர் பிரதிபலித்து விட்டார். ஆளுநர் அடிக்கடி இனி தமிழக அரசாங்கத்துடன் மோதுவார். வரக்கூடிய 2024 பொது தேர்தலுக்கு அது திமுகவிற்கு பாதகமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.
சார் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சார், அப்பாவு அவர்கள் ஆளுநருடைய அறிக்கையை படிக்கும் போது ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை சுட்டி காண்பிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா சார், சாவர்கர், கோட்சே போன்றவர்களுடைய வழி வந்தவர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இப்படி பாஜகவோடு மோத திமுக தயாராகிறதா அல்லது இதன் காரணம் என்ன சார்? பாஜகவுடன் திமுக மோதி என்ன பிரயோஜனம் சிவா? என்ன இப்ப 10 வருஷமாக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, மு கருணாநிதி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, இந்த 10 வருடத்தில் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு நிறைய செய்திருக்கிறார். ஆனால் தமிழகத்திலிருந்து பிரதிபலிப்புகள் அவருக்கு இல்லை. திமுக ஆதரவு தரவில்லை, அதிமுக ஆதரவு தரவில்லை, எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தந்தார். ஆனால் இப்பொழுது அரசியல் ரீதியாக வெளியே சென்று விட்டார். ஆக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 எம்பிக்களை நரேந்திர மோடி அவர்கள் தனக்கு உதவிக்கரம் நீட்டினாலும் 39 எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் எம்பிக்கள் அந்த உதவிக்கரத்தை நிராகரித்தார்கள். அதுதான் பின்னணி. ஆக மொத்தம் அப்பாவு சொல்லக்கூடிய கூற்றிலும் தமிழக முதலமைச்சர் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு செயலிலும் பலத்த வேறுபாடு இருந்தாலும் ஆளுநர் RN ரவி செய்தது சரியே. சார் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லியில எப்படி சார் இருந்துட்டு இருக்கு? டெல்லி பாஜக தலைவர் மட்டத்துல இந்த விவகாரம் எப்படி பிரதிபலிக்கிறது சார்? அவர்கள் ஏமாந்து விட்டார்கள். தமிழக அரசாங்கம் RN ரவியை பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். காரணம், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, SDPI போன்ற ஒரு அமைப்புகளுக்கு தடை வேண்டும் என்று ஆளுநர் கூறுவதை தமிழக அரசாங்கமும் எடப்பாடி பழனிசாமியும் ஒப்புக்கொள்வது கிடையாது. அவர்களால் தான் தமிழகத்தில் மத மாற்றம், இந்துக்கள் கிறிஸ்துவர் ஆகிறார்கள், இந்துக்கள் இஸ்லாமியர் ஆகிறார்கள் என்ற ஒரு தாக்கம் RN ரவி மனதில் இருக்கிறது. அதனால் தான் அவர் தர்மபுர ஆதீனம், காஞ்சி மடம், அகோபில மடம் என்றெல்லாம் பற்பல இடங்களுக்கு சுற்றி பார்த்தாலும் தமிழகத்தில் இந்து மதங்களுக்கு எதிர்ப்பு இருப்பதை அவர் ஆளுநர் சுட்டி காண்பிக்கிறார். சாவர்கருக்கோ அல்லது பாஜகவிற்கோ ஒரு எதிர்ப்பு வினையில் தமிழக அரசாங்கம் எழுதி கொடுத்தால் அதுக்கு படிக்க வேண்டிய என்ற நிர்பந்தம் கிடையாது ஆளுநருக்கு. இனிமேல் அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் போட்டுமே, என்ன இருக்குது? அதனால இதுதான் எழுதி படிக்கணும்னு எதனா இருக்குதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அண்டை மாநிலமான கேரளாவில், அண்டை மாநிலமான கர்நாடகாவில் ஆளுநருக்கு இதே மாதிரி அவமானித்து நடந்தது. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? தெலுங்கானாவில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எத்தனை இன்னல்களை கொடுத்தார் கே. சந்திரசேகர ராவ். அதே மாதிரியான இன்னல்கள் RN ரவிக்கு கிடைக்கவில்லையே மு.க. ஸ்டாலினிடமிருந்து. சோ ஆக மொத்தம் அப்பாவு அவர்களுக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் வீர் சாவர்கரை பிடிக்காமல் இருந்தால் அதை நான் படிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு உரிமை RN ரவிக்கு இருக்கிறது. சார் இந்த விவகாரம் இதே போல கடந்த முறையும் ஒரு முறை தமிழக ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறி இருந்தாங்க. இந்த விவகாரம் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இறுதியில தமிழக அரசாங்கமும் ஆளுநர் அவர்களும் நேரில் பேசித்து சுமூகமாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் நீதிமன்றம் மூலமாக வைக்கப்பட்டிருந்தது. இப்படி வைக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் மீண்டும் ஒரு மோதல் போக்கு, இது நீதிமன்றம் சென்றால் எப்படி சார் இருக்கும்? நீதிமன்றம் சென்றால் நீதிமன்றம் இந்த வாட்டி RN ரவிக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு கொடுக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், சட்ட விரோதமாக இருப்பதை நான் படிக்க மாட்டேன் என்று சொல்வது ஆளுநருடைய ஃப்ரீடம் ஆஃப் ரைட், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதை யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது. சில செயல்கள் ஆளுநர் செய்தது தவறாக இருக்கலாம். ஆனால் ஆளுநர் தான் படிக்க மாட்டேன் என்று சொல்வதை படியுங்கள் என்று சொல்வதற்கு சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை ஒரு ஆதாரம் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் சொல்லுமா சொல்லாதா தெரியாது. சார் இப்போ ஒரு ஹாட் நியூஸ் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் அசோக் சௌகான் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்கிறார் அவருடைய பதவியை. பிஜேபியில இணைய போவதாகவும் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. உண்மை நிலவரம் என்ன சார்? உண்மை நிலவரம், மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் செத்து போச்சு, மரணம் அடைந்து விட்டது. அந்திம் சம்ஸ்கார் என்று சொல்வார்கள். இது இறுதி சடங்கு முடிந்து விட்டது. மும்பையில் காங்கிரஸ் என்பது காணாமல் போய்விட்டது. நேற்று முன்தினம்தான் சித்திகி என்பவர் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, அதாவது அஜித் பவாருடன் சேர்ந்தார். இன்று நானா பட்டோலேக்கு அசோக் சௌகான் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் ராகுல் காந்தி செய்வது தவறு, அதானியையும் சைனாவையும் மேற்கோள் காண்கிறாரே தவிர
மகாராஷ்டிராவிற்கு என்று ஒன்றுமே செய்யவில்லை. காங்கிரஸ் வளர்ச்சிக்கு மகாராஷ்டிராவிற்கு மல்லிகார்ஜுன் கர்கேயோ ராகுல் காந்தியோ செய்யவில்லை என்று எழுதியிருக்கிறார். சென்ற வாரம்தான் சிவா மிலன் தியோரா என்பவர் சிவசேனாவில் சேர்ந்து விட்டார் ஏக்நாத் ஷிண்டேவுடன். நேற்று சித்திகி என்பவர் என்சிபியில் சேர்ந்து விட்டார். அங்க மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூடாரம் காலி. சோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அசோக் சௌஹான் கூடிய விரைவில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதையெல்லாம் ஒன்றாக வைத்து பார்க்குமேயானால் தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சருக்கு இது ஒரு பாடம், இது ஒரு கற்பினை. இதிலிருந்து அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தெரிந்து கொள்கிறாரோ இல்லையோ, மாண்புமிகு முதல்வருக்கு இது புரிய வைப்பது சில எம்பிக்களுடைய கடமை அல்லது ஒன் வாய்ஸ் நேயர்களுடைய கடமை. திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்கள், தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் போன்றவர்கள் இந்த தொலைக்காட்சியை பார்த்தால் திமுக மகாராஷ்டிராவிலிருந்து கற்பக்கூடிய பாடம் என்ன? காங்கிரஸ் செத்து போச்சு என்பதுதான். ஆக மொத்தம் தமிழகத்தில் காங்கிரசிற்கு 3 சீட் தருகிறேன் என்று சொன்னாரே மு.க. ஸ்டாலின், இப்பொழுது 2 தான் தருவார். அதான் மகாராஷ்டிரா அரசியல் நிகழ்வுகள் இப்போ தமிழ்நாட்டுல திமுகவுக்கு சாதகமாகவும் காங்கிரசுக்கு பின்னடைவாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம் சார். கண்டிப்பாக மகாராஷ்டிரா ஒன்று ஏன் வர்றீங்க சிவா? வெஸ்ட் பெங்கால்ல நடக்கலையா? பீகார்ல நடக்கலையா? டெல்லியில நடக்கலையா? டெல்லியில பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, நான் 13 இடத்துல பஞ்சாப்ல கண்டெஸ்ட் பண்ணுவோம்னு. ஓகே சார். சோ இதெல்லாம் ஒரு படிப்பினை. திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்கள் ரியல் ஒன் வாய்ஸ் படிக்கக்கூடிய, பாரக்கூடிய நெல்லை சிவா ராஜகோபாலுடைய விவாதத்தில் வரக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடம் என்பது காங்கிரஸ் மாதிரி மங்கி கொண்டு வருகிறது. இளைஞர்கள் பட்டாலும் அண்ணாமலை பின்னால் இருக்கிறார்கள். இளைஞர்கள் பட்டாலும் ஆர்.என். ரவி போன்றவர்களுடைய அறிவுரைகளை புரிந்து கொள்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா, நரேந்திர மோடி போன்ற ஒரு வம்சாவளியில் பிறந்தவர்கள் திராவிடத்தை எதிர்க்கிறார்கள். அதுதான் பாடம். வட இந்தியாவில் சனாதனம் வளர்ந்து விட்டது. மு.க. ஸ்டாலின் மகன் உதயநிதி எது சொன்னாலும் சரி, இந்தியாவில் திமுகவிற்கு எதிராக நேற்று கூட நட்டா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்ய வந்த ஜே.பி. நட்டா அவருடைய கொடுத்து திமுக என்பது டைனாஸ்ட் கட்சி என்று அதைத்தான் உணர்த்துகிறார்களே. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் சேனல் வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, நமஸ்தே.